கோயிலுக்கு போனாலும் எல்லாமே துரத்துவாங்க. உங்களுக்கு தான் கண்ணு இல்லையே, நீங்கள் எப்படி சாமி உங்களுக்கு வந்து குறைகள் தீர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் எங்கள் சாமி பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியாருன்னா நாங்கள் 2 பேருமே கடையில் போயிட்டு ஃபஸ்ட்டு கடை திறக்கிறப்ப போய் காத்திருந்து கடை திறக்கிற வரைக்கும் காத்திருந்து 2 பேருமே கற்பூரம் ஊதுவத்தி எல்லாத்தையும் கிலோ கணக்கில் வாங்கி கொளுத்துவோம். எங்கள் அப்பாவோட எங்கள் அம்மாவோட காசு கேட்போம். ரூபா சாப்பிட்றதுக்கு வா, ஏன்னா மிட்டாய் வாங்கி சாப்பிட்டு கொடுப்பான்னு கேட்டு ஏமாற்றிட்டு வாங்கி போய் நாங்கள் 2 பேருமே போய்ட்டு அந்த கோயிலில் போய்ட்டு அதிகமாக வணங்குவோம். ஆனால் அந்த சாமிக்கு எங்களை கைவிட்டுடும். எல்லாருமே வெறுப்பாங்க. நீங்கள் சாமி வந்து இங்கே வந்து பண்ண உடனே நீங்கள் தீட்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லோரும் வெறுப்பாங்க. இந்த சாமியே வெறுத்துச்சு, எல்லாருமே வெறுக்கிறாங்க. இனி நம்ம இருக்கிறதோட முறையடியாக போகிறதே மேலே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு முடிவு எடுத்தோம். ஒரு கிணத்துக்கிட்ட போயிட்டு ஃபஸ்ட்டு நான் குதிக்கிறேன், அதுக்கப்புறம் நீ குதி அப்படின்னு நான் அண்ணங்கிட்ட சொல்லுவேன். சரின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஃபஸ்ட்டு கல் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா தண்ணி எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அது பக்கத்துலேயே இருக்கிறதுனால குதிக்கிறது ஒரு செகண்டே எனக்கு சொல்லுறப்போ தான் கர்த்தரை பற்றி பாஸ்டமாக வந்து சொன்னாங்க. தம்பி, நீ ஏன்பா சாக விரும்புகிற? 2002ஆம் ஆண்டுக்கு முன்பதாகவே உனக்காக கல்வாரி சிலுவிலே ஒருத்தர் உன் பாவங்களையும் உன் சாபங்களையும் உன் அக்கிரமங்களையும் உன் தரித்திரத்தையும் உன் வேதனைகளையும் உன் இருளையும் போக்கிட்டாருப்பா. அவர் சிலுவை சுமந்துட்டாரு. அவர் மறித்து 3ஆம் நாள் உயிரோடு உன்னை மீட்கிறதுக்காக தான் உயிரோடு வந்திருக்காருப்பா. அந்த நல்ல தெய்வத்தை நீ நான் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கிறியான்னு கேட்டாங்க. ஐயா, எத்தனையோ தெய்வம் நம்பி பார்த்தோம், எல்லாமே கைவிட்டு இவர் மட்டும் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்போம். அப்போ தான் ஒரு இயேசுவனுடைய அன்பு என்னான்றதை அவங்க உணர்த்த ஆரம்பித்தாங்க. தாய் தகப்பன் எப்படி பெற்றெடுத்த குழந்தைகள் எவரோ அரவணைப்பாங்களோ அது மாதிரி அரவணைச்சாங்க. ராமலட்சுமணா இருந்தால 2-3 மாதம் கைத்து ஆண்டவருக்கு இருக்குன்னா ராபர்ட் ஆல்பர்ட் என்ற பேர் கர்த்தர் நியமித்தார். அதுக்கப்புறம் எங்களுக்கு படிக்கவே கூடாது, நம்மலாம் படித்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு எங்கள் அப்பா வாத்தியாரெல்லாம் வர சொல்ல கேட்பாங்க. எங்கள் அப்பா சொல்லுவார், சார் இவ்வளோ கடவுள் மாதிரி வளர்த்துட்டோம் சார், இவ்வளோ பதிச்சுன்னா மேலேயாக போகிறாங்க, என்ன கோட்டையை ஆள போகிறாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அப்போது பாசமாக 2 பேருமே தம்பி நீ நல்லா படிக்கணும்பா, நீங்களும் எங்களுடைய சமுதாயத்தில் ஒரு முன்மாதிரியாக வரணும், ஒரு கணுத்தறியாத மத்தியிலே முன்மாதிரியாக வரணும்னு சொல்லி சரி அப்படின்ட்டு 2004 தான் இதே அரகோணம் பட்டணத்தில் இருக்கிற மங்கம்மாப்பேட்டை பிளைண்ட் ஸ்கூலில் போய் சேர்ந்தோம். 2010 261 மார்க்கு தான் நான் 10ஆம் வகுப்பில் எடுத்து. அண்ணன் வந்து அவர் வந்து 239 மார்க் எடுத்தார். எங்கள் ஹாஸ்டல் மேனேஜர் எல்லாருமே சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் கோயிலுக்கு வரணும், இயேசுநாதர் கும்பிட்றாங்க, அந்த இயேசுநாதர் கும்பிட்றவங்கன்னா கோயிலுக்கு வர போகிறதுனால எந்த மார்க்குமே எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. பாய்ஸ் ஹைஸ்கூல் சேர்ந்தா தான் நீங்கள் ஹாஸ்டல் வந்து சேர்க்க முடியும், இல்லைன்னா சேர முடியாதுன்னு சொன்னாங்க. நான் ஆண்டவர் திருப்பினால எப்படி ஆபிரகாமே தேராகண்டு வீட்டிலேருந்து பிரித்தாரோ உங்கள் சந்ததிக்கு ஒரு தேசத்தை கொடுப்பேன், ஆசீர்வதித்து பெருக பண்ணுன்னு சொன்னார். அந்த வார்த்தையின்படி எங்களை அந்த ஹாஸ்டலை விட்டு வெளியே கொண்டு வந்தார். எஸ்ஆர் கேட் பக்கத்தில் வெல்ஃபேர் ஸ்கூலில் போயிட்டு சேர்ந்தோம். ஆனால் முதல்ல எங்களை சேர்த்தது குமார் சாரும் நாகராஜ் சாருன்றதுலாம் வந்து கடும் முயற்சியாக வந்து சேர்த்தாங்க. ஆண்டவர் கிருபைனால +1 +2லேயும் நல்லா படித்தேன். ஸ்கூல்லேயும் ஸ்டேஷனில் மட்டும்தான் நான் புக்கு தொழில், வீட்டுக்கு வந்தால் புக்கெல்லாம் சுத்தமாக கண்டுக்க மாட்டேன். எங்கள் அப்பா வந்து பாஸ் பண்ண மாட்டேன், ஃபெயில் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பரவாயில்லப்பா எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லி நான் ஜாலியாக போயிடுவேன். ஆண்டவர் கிருபைனால அண்ணன் 905 மார்க்கையும் வேலூர் மாவட்டத்திலே 3ஆம் இடத்தை பிடித்தார். இந்த அரியன் வந்து ஆண்டவர் கிருபைனால 944 மார்க் எடுத்து 2012 12ஆம் வகுப்பில் 944 மார்க் வந்து முதல் பிளைண்ட்லேயே முதல் மாவட்ட அளவில் ஆண்டவர் கிருபை வைத்தார். நாங்கள் 700 மார்க்கு 600 மார்க் எடுத்தால் போதும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டோம். ஆனால் ஆண்டவர் கிருபைனால இரட்டைப்பான நன்மைகளை கொடுத்தாரு. வேலூர்லேயே ஊரிஸ் காலேஜ்லேருந்து 3 வருஷம் படிச்சுட்டு எங்களுக்கு ஒரு ஆசை, கிளாஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை. நானும் எங்கள் பிரதர் 2 பேர் பிளான் பண்ணி ட்ரெயினாக போய் கிளாஸ் கொடுப்போம். நிறைய பேர் அடிப்பாங்க, செப்பலெல்லாம் அடிப்பாங்க, ஷூலெல்லாம் அடிப்பாங்க. எங்கள் ஐயா ஒன்று கொடுத்தாரு, இன்னும் நான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுங்களாம் அடிப்பாங்க. நான் ஆண்டவர் கிருபைனால 130 முறை ஓடுற ட்ரெயின் தரன்னு வச்சு வந்து கீழ்த்தலில் பார்ப்பாங்க. நீ கிளாஸாக கொடுக்குற, ஜாதி பற்ற பண்ணுறேன்னு கேட்பாங்க. நான் அழுவேன், ஏசப்பா
இவங்க என்னதுன்னு தெரியாத செஞ்சுட்டாங்க சார்ப்பா, நான் மனசார மன்னிச்சிடறேன், அவங்க யாரையும் தண்டிக்காதவரேன்னு சொல்லி நான் அழுது ஜெபம் பண்ணுவேன். ஆனால் ட்ராக்ஸ் வழி கொடுக்க முடியலேன்னு இப்போ கூட கஷ்டமாக இருக்குது. ஏதாவது ஒரு ஜெபம்னு சொல்லிட்டு யாருன்னா ஜெபம்னு சொல்லிட்டாங்கன்னா என்னால் போகாமல் இருக்க முடியாது. ஏதாவது ஒரு காரணங்கள் வரும். ஆனால் இருந்தால் எப்படியாவது ஜெபத்துக்கு போயிடணும், எப்படியாவது ஜெபிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தை ஆண்டவர் எனக்கு ஏற்படுத்தினார். அப்படி ஜெபத்துக்கு போகிறேன்னா நான் கையில் எடுக்கிற ஒவ்வொரு காரியமும் எதுவுமே வாய்க்காமே போயிடுதோம், எல்லாமே தோல்வியில் தான் முடியும். சமீபத்தில் காட்சி கொடாட்டில் வந்து ஒரு ஆள் வந்து ஹிந்திக்காரன் வந்து அடித்தாங்க, தம்பி ஏமா நீ அடுகிற அப்படின்னு சொல்லிட்டு குருவையாவும் ஜெயராஜ் பிரதரும் கேட்டாங்க. ஐயா இது மாதிரி யாருமே வாங்க மாட்டாங்க ஐயா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தேன், வியாபாரம் விட்டுலாமான்னு பார்க்குறேன் ஐயா அப்படின்னு சொல்லி சொன்னேன். கவலைப்படாதப்பா, ஏசு கிறிஸ்து உங்களோட இருக்கிறாரு அப்படின்னு சொன்னேன். ஐயா நீங்கள் என்ன பண்ணீங்க ஐயா, உங்கள் பேர் என்னங்க ஐயா நான் விசாரித்தேன். நான் இந்த மாதிரி வேதவை வெளிச்சன்ற டீம் வச்சுட்டு ஜெபம் மாட்டோம்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஐயா என்ன ஜெபம்னா எனக்கு கூப்பிடுவீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். ஆண்டு கேட்பேன், பரவாயில்லப்பா நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சரி வந்தால் நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க அப்படின்னு கேட்டேன். ஐயா எனக்கு சத்தியம் கிடைச்சா போதும், பணம்ன்றது இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும் ஐயா, நான் எனக்கு பணம் கொடுத்தா கண்டிப்பாக நான் வரமாட்டேன், எனக்கு ஜெபம் இருந்தால் நான் வரேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். இதே ஜெபத்துக்கு 2 மாதமாக நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் ஜெயராஜ் சொல்லியும் குரு ஐயா சொல்லியும் நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். மிஸ் பண்ணதுக்கு ஏன்னா மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டிருக்கேன். தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி என்னுடைய சகோதரர்களாக கேட்டுக்கிறேன், ஜெபம்னு சொன்னால் தயவுசெய்து எல்லோரும் நல்லா ஜெபம் பண்ணுங்க, உண்மையாக ஜெபம் பண்ணுங்க, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.